பிரச்சனை? காலையில ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என்னதான் உனக்கு வேணும்? ஐசி ஐசின்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் பேர் ஐஷுமா. ஐசுவோ கேசுவோ அம்மா பாவம் நினைக்க மாட்டியா? காலையிலேருந்து ஒத்தால செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான் என்னவா? உனக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டணும், அண்ணனுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டணும்ல. செத்து ஏதாவது ஹெல்ப் பண்ணடி. என்னது ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ என்னால முடியாதுப்பா. ஆளை விடு சாமி. எனக்கு டிஃபன் பாக்ஸ் கூட வேணாம். நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் இந்தாடி சொன்னா கேளுடி. நில்லடி. எப்படி எஸ்கேப் ஆகிற பாருங்க. கடவுளே, இதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? என்னதான் பண்ண போறோம்? எனக்கும் வயசாகிட்டே போகுது. ஒரு வேலையும் செய்ய முடியல. கடவுளே. சொன்னக்கா சொன்னக்கா. என்னக்கா காலையிலே புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? டெய்லி இதான் உங்களுக்கு வேலை. சரி நீங்க கேட்டீங்களா தரகர் விஷயமா? ஒரு பொண்ணு வர அமைஞ்சிருக்குக்கா உங்க பையனுக்கு. தரகர் சொன்னாரு. பாப்போமாக்கா? என்ன சொல்றலக்கா? உண்மையாதானா? அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொண்ணு எப்படி? எந்த ஊரு? என்ன படிச்சிருக்கு? பொண்ணு நம்ம பக்கத்து ஊர் தான்க்கா. நல்லா படிச்சிருக்கு. நல்ல வசதியான குடும்பம்க்கா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான்க்கா இருக்கும். பொண்ணு நல்லா பார்க்க தமிழா மாதிரி இருக்கும்க்கா. சொல்றலக்கா நிஜமாதானா? ரொம்ப சந்தோஷம்லக்கா. பொண்ணு போட்டோ எடுத்துட்டு வரலக்கா. என் பையன் ராமு கிட்ட பேசுறேன். பேசிட்டு வந்துட்டு சொல்றேன்லக்கா. சரிக்கா, உங்க பையன்கிட்ட பேசி வைங்க. நாளைக்கு பொண்ணு போட்டோட வரேன். என்னது இது? ஏஞ்சல் என்ன காணோம்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் பசங்களை வெயிட் பண்ணி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஹாய் ராமு. சாரி ராமு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. சாரி ராமு. பரவாயில்ல ஏஞ்சல், உனக்காக தானே வெயிட் பண்றேன். வா வந்து உட்கார். ராமு, எத்தனை நாளைக்கு இப்படி யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்துட்டு இருக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராமு. சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லுங்க ராமு. கண்டிப்பா ஏஞ்சல், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கான டைம் கிடைக்கல. சீக்கிரமா நம்ம லவ் விஷயத்தை வீட்டுல சொல்லிடுறேன். ராமு, அம்மா தான் கால் பண்றாங்க. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. இந்த ஆபீஸ்ல தான்மா இருக்கேன். இந்த வந்துடுறேம்மா. ஓகேம்மா. ராமு, நான் இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். அம்மா வர சொல்றாங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ராமு. பாய் ராமு. ஓகே ஏஞ்சல், வெயிட் பை ஏஞ்சல். பாய். ஐ லவ் யூ ஏஞ்சல். ஓகே ராமு, பாய். லவ் யூ டூ. டேய் ராமு, எப்படா வீட்டுக்கு வந்த? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னம்மா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருக்காளடா. அவ ஒரு வரன் கொண்டு வந்திருக்காடா. பார்க்க பொண்ணு தமிழா மாதிரியே இருக்குமாண்டா. யாருக்குமா வரன்? லதாக்கா பையனுக்கா? டேய் ராமு, உனக்கு தான்டா. உனக்கு தான் பொண்ணு பார்க்க சொன்னேன். லதா நல்ல பொண்ணா கொண்டு வந்திருக்காடா. எனக்கும் அந்த குடும்பத்தை கேட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா சீக்கிரம் நான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்டா. என்னது? எனக்கா? 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 ஆமாண்டா, உனக்கு தான்டா. வேற யாருக்கு? உனக்கு தான் பொண்ணு பார்த்திருக்கேன். நாளைக்கு போட்டோவோட லதா வரேன் இருக்கா. நாளைக்கு போட்டோ பார்த்தோன்னே 2 நாள்ல போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். சரியா? அம்மா, எனக்கு எதுக்குமாப்பா கல்யாணம்? தங்கச்சி வேற படிச்சிட்டு இருக்கா. அவ படிச்சு முடிக்கட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாமா. இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமா. என்னது வேணாமா? உனக்கு வேணா வேணாம இருக்கலாம். எனக்கு வேணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொறுப்பான மருமக வந்து ஆகணும். உங்க அப்பா வேற இல்ல. நீ இப்படி பண்ணாதடா. இந்த குடும்பம் எப்படி நம்ம முன்னேறது? சொல்லு. நீ கல்யாணம் பண்ணி அந்த மருமக வந்து இந்த குடும்பத்தை தாங்கணும். அதுதான் என்னோட ஆசை. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கம்மா. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் வேணாம் வேணாம். என்ன ஆள விடுங்க. அதெல்லாம் முடியாது ராமு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தீர்வேன். நாளைக்கு லதா போட்டோட வருவா. போட்டோ பார்த்துட்டு ரெடியா இரு கல்யாணத்துக்கு. இல்லனா என் உயிர் போயிடும். அம்மா அம்மா, நான் சொன்னா கேளுங்கம்மா. அம்மா அம்மா. கடவுளே, ஏஞ்சல் வேற பாவம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வேற இப்படி சொல்றாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த ராமு ஏன் இந்த கல்யாணம் வேணாங்கிறான்? எவ்வளவு பெரிய நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். இல்லனா என் பேரு சொர்ணா இல்ல.